நமஸ்காரம். வியாதி குணமாக என்ன செய்ய வேண்டும்? வைத்தியரிடம் போக வேண்டும். அவர் பார்த்து மருந்து கொடுப்பார், சாப்பிட வேண்டும். அவர் சொல்லும்படிக்கு ஆகார நியமத்தை கடைபிடிக்க வேண்டும். இது உண்மை, இதன்படி நடக்கிறோம். இதோட கூட நம் மனம் சற்று வலிமையாகுமானால் வைத்தியருக்கும் சுலபமாக இருக்கும். பயப்படாமல் அவர் சொன்னதை கேட்ப, அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும்ங்கிற அந்த நம்பிக்கை வருவதற்கு இந்த மருந்து நம்மை குணப்படுத்தும், சரியாகிவிடும் என்கிற ஒரு உறுதி ஏற்படுவதற்கு இதெல்லாம் இருக்குமானால் வைத்தியர் பாடு சுலபம் தானே, நமக்கும் சீக்கிரம் குணமாகும். இதற்கு இது உதவுமான்னு சற்று பாருங்கள். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் பழகி இருக்கிறோம். நாம் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டார்கள். டிராபிக் ரூல்ஸை கடைபிடித்த அன்று யாரும் நமக்கு மெடல் கொடுக்கவில்லை. அது வழக்கத்திலே இல்லை. ஆனால் ரூல்ஸை மீறி நடக்கும்போது கண்டிப்பா பெனல்டி உண்டு, ஃபைன் போடுவார்கள். எதிலும் அப்படித்தானே. சொத்து வரி கட்ட வேண்டும், வீட்டு வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டும். இதெல்லாம் ஒழுங்கா கட்டி கொண்டிருப்பதற்காக ஒன்றும் பாராட்டுதல் கிடைக்காது. ஆனால் அது சரியாக இல்லாத அன்று கண்டிப்பாக கூட்டு விசாரிப்பார்கள். இதை பார்த்து பார்த்தே பழகி இருக்கிறோமா? அதனால் நம்முடைய புத்தி எப்படி ஆகிவிட்டது? எதெல்லாம் ஒழுங்காக இருக்கிறதோ அதை பார்ப்பதே இல்லை. அது ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கொள்வதில்லை. எந்த ஒன்று சரியாக இல்லையோ அதை மட்டும்தான் நம்ம புத்தி பற்றுகிறது. இது சரிதானே நீங்கள் சொல்லலாம். அதுக்கு தான் முன்னமே சொன்னேன், இப்படித்தான் வழக்கத்தில் உள்ளது. சரிதான். யாரும் ஒழுங்காக வண்டி ஓட்டி போனதற்காக மெடல் கொடுக்க முடியாது. தப்பாக ஓட்டினால்தான் ஃபைன் போடுவார்கள். அது புரிகிறது. ஆனால் அப்படியே வாழ்க்கையின் எல்லா கோணத்திலையும் பார்த்து பார்த்து நமக்கு இந்த பழக்கம் வந்து விட்டது. அந்த பழக்கத்தில் ஒரு ஆபத்து இருக்கிறது. நமக்கு ஏதோ தலைவலின்னு வைத்துக் கொள்வோம். அந்த தலைவலி ஒரு 10 நாள் முன்னால் வரைக்கும் இருக்கவில்லை, இப்போது இருக்கிறது. இதற்கு முன்னால் அது இருக்கவில்லையேங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். என்னுடைய உடம்பிலேயே பாக்கியெல்லாம் ஒழுங்கால் தான் வேலை செய்கிறது. நடக்க முடிகிறது. தூக்கம், பசி, மலஜலம் கழித்தல், உடற்பயிற்சி, இதெல்லாம் ஓரளவு ஒழுங்காகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒன்றுதானே சரியில்லை. அது முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், பிபி இருப்பதாக இருக்கட்டும், சுகர் இருப்பதாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று சரியில்லை. பாக்கி எத்தனையோ இடங்கள் சரியாக இருக்கின்றன. அத்தனை உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும் போது இந்த ஒன்று சரியில்லை என்றால் தானே மற்றவையெல்லாம் சேர்த்து இந்த ஒன்றையும் சரிப்படுத்தி விடும் என்று புரிய வேண்டும். எல்லா இடமும் பத்தி எறிந்தால் ஒன்றை மட்டும் காப்பாற்ற முடியாது. எல்லா இடமும் ஒழுங்காக இருக்கும்போது ஓரிடத்தில் ஆபத்து என்றால் அதை கிள்ளி விடலாமே, சரிப்படுத்தி விடலாம். அதுபோல நம் உடல் உறுப்பில் ஏதோ ஒன்று சரியில்லை என்றால் பாக்கி எல்லாம் ஒழுங்காக இருக்கும்போது இதுவும் சரியாகிவிடும். இந்த உறுதி வேண்டும். அந்த பாசிட்டிவ் பாயிண்ட்டை நம்ம புத்தி கிரகிக்க வேண்டும்.
ஆனால் அது பண்ண மறுக்கிறது. இருப்பது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அதைத்தான் திரும்ப திரும்ப சிந்திக்கும். அடுத்தது, அநேகமாக 90% வியாதிகள் வந்தால் சரியாக போய்த்தான் ஆக வேண்டும். உடல் அமைப்பே அப்படித்தான். சரியாகவே போகாது, இது இன்னும் இழுக்க போகிறதுங்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும், பொதுவாக இருக்காது. தானே அது சரிப்படுத்திக் கொள்ளும். வலி என்பதே என்ன? இதற்கு மேல் இதை செய்யாதே, இந்த இடம் இதை தாங்காது என்று நமக்கு உணர்த்துவது ஒரு சிக்னல் தானே வலி. வலி தப்பில்லை. அந்த வலி எதையோ நமக்கு உணர்த்துகிறது. தெரிந்து கொண்டால் நிறுத்திவிட போகிறோம். அது மாத்திரையை போட்டு வலியை அடக்கிவிட்டு மேலும் மேலும் அதையே செய்தால் தான் தப்பாகிவிடும். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டியது, நன்றாக இருப்பதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு நன்றாக இல்லாததை மட்டும் கண்டுகொள்ளும் வழக்கத்தை வைத்திருக்கிறோம். அதே கண்ணோட்டத்தோடு தான் நம் உடம்பையும் பார்க்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. இதில் நன்றாக இருக்கும் பலதையும் நாம் பார்க்க வேண்டும், ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும். பாராட்ட வேண்டாம். யாரை பாராட்ட? இது என் உடம்பு தானே. பாராட்டாவிட்டாலும் அதன் உண்மை நமக்கு புரிந்து உறுதி ஏற்படலாமே. அது இருக்கும்போது, உடலில் எல்லாமே ஒழுங்காக இதெல்லாம் வேலை செய்கிறது, இந்த ஒன்றுதான் சரியில்லை, தானே அந்த ஒன்றும் மற்ற உறுப்புகளின் வழி வந்துவிடும். அது மனமாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும். இன்னொன்று, நமக்கே கூட கடந்த ஒரு 5 வருடங்களில் யோசித்து பாருங்கள், என்னென்னலாம் வியாதி வந்திருக்கும், சரியாக போயிருக்கிறது. சிலது 3-4 மாசத்தில் சரியாகும், சிலது 3 நாட்களில் சரியாகும். ஆனால் சரியாக போயிருக்கிறதா இல்லையா? இவற்றை பற்றி சிந்தித்தால் தான் இதுவும் சரியாகத்தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆக நான் சொல்ல வந்தது, நம்ம புத்தி சரியாக இருப்பதையும் கவனித்து அதையும் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டும்னு சொல்ல வந்தேன். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.